ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட 8th எபிசோட் பார்த்துடலாமா? போன எபிசோடில் இந்த கேள்வின் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வீரன் நினச்சிட்டே அழுதுகிட்டே இருப்பான் இல்லையா? உடனே கையில் ஒரு லைட்டர் வச்சுட்டு மேலே தான் அவன் போட போயிருப்பானா, பார்த்தா இந்த வீர் வந்து பிடிக்கிறான். என்னடா இவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா உண்மையில தான் வந்து நிற்கிறான். கேள்வினுக்கெல்லாம் வீர் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி இந்த கேர்ள்ஸ் கப்பலை தான் காட்டுறாங்க. நானாவுமே கேட்குறான், நீங்கள் பண்ண பிளான் கரெக்டாக இருக்குமான்னு கேட்க, அதுக்கு லலினுமே என்ன நீ நம்பலாம், நான் பார்க்க குட்டியாக தான் இருப்பேன், ஆனால் என் பிரெயின் ரொம்ப பேச தெரியுமான்னு சொல்ல, அதுக்கு நானாமே உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, லிங்கிட் உங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளுமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன், அவர் தான் என் லைஃப்பை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, என்னை வச்சு அவர் ப்ராஃபிட் தான் பார்த்துருக்காரு, ஸோ எப்பயுமே அவர் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு தான் இருக்குது, அவரை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நானாமே எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு உங்கள் அப்பா தான் காரணமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு இவளுமே எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்டி குரூப்பும் எங்கள் குரூப்பும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன். அந்த 2 பேருமே, அதாவது நானாவோட அப்பா அம்மாவை எதுவும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃபோனில் பேசுனதை இவ கேட்டிருப்பாளா? அதையுமே சொல்ல, திரும்பவுமே உங்க அப்பா அம்மா ஏதாவது உன்கிட்ட சொன்னாங்களா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்ட்டு நானா கிட்ட கேட்க, நானாவுமே நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா நைட்டு நீ டின்னர் சாப்பிடுமா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பும்போது அவங்க கையில ஏதோ ஒரு ரெக்கார்டு மாதிரி இருந்தது, அது மட்டும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ரெக்கார்டரை கண்டுபிடிச்சா ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்லன்ட்டு சொல்ல, அதுக்கு லலின் பொண்ணுமே ஓகே அந்த ரெக்கார்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம், உன் குடும்பத்துக்கு என்ன மர்மம் நடந்துச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு, இன்னமுமே நீ அந்த விஷயத்துக்காக என்னை ஹர்ட் பண்றியான்ட்டு கேட்க, நானாவுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அப்பனா நீ என்னை விரும்புறியான்னு கேட்க, அதுக்கு நானால லைட்டாக தடுமாறுறாளா, என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு, அதுக்கு இவெல்லாம் நீ என்னமோ உம்முன் இருக்கிறத பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நானாவுமே டக்குன்ட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு உங்களை பிடிக்காம இருக்கமான்னு சொல்ல, அதுக்கு லலித்துமே ஒரு கீ செயின் மாதிரி கொடுக்குறாளா, அந்த ஈவல் ஐஸ் கீ செயின் மாதிரி நீ போட்டிருக்கல அந்த சாவி டாலருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுக்குறா. அப்படியே கட் பண்ணா திரும்பவும் இவங்கள தான் காட்டுறாங்க. வீர் எப்படி வந்தான்றத காட்டல, ஆனா கேள்வின் மட்டும் வீர்கிட்ட சாரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் உனக்கு தெரியுமா, கடைசி நேரத்துல நான் சாகும் தருவாயில் இருக்கும்போது கூட என் ஃபேமிலி இருக்கவங்க ஞாபகம் வந்தது, முக்கியமா உன்னோட ஞாபகம் எனக்கு இருந்தது, சில நாட்களா நம்மளோட உறவு வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்தது, அதை கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, உன் கூட இருந்த அந்த அழகான தருணங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே திரும்பவும் சாரின்னு சொல்லிட்டு, உன்னை எல்லா டைம்லையும் நான் ஹர்ட் பண்ணி தானே பண்ணியிருக்கேன், கிங்ஸ் குரூப் எனக்கு வேணுன்றதுக்காக உன்னை வச்சு நான் தான் பிளான் பண்ணி ஒவ்வொரு தடவையுமே நீ என்ன பார்க்கணுன்றதுக்காக எல்லாமே நான் செஞ்சேன், நீ என் பின்னாடி இருந்தா பக்கபலமா இருக்கும்ட்டு ஏன் அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சு உன்னை கண்காணிச்சது நான் தான், ஏன்னா அந்த கிங்ஸ் குரூப் என் கைக்கு வரணும்ட்டு உன்னை நான் பக்கபலமா யூஸ் பண்ணிக்கிட்டேன், உன்னால மட்டும் தான் முடியும்ட்டு உனக்கு பின்னாடியே ஸ்பை வச்சு கூட நான் கண்காணிச்சிருக்கேன், ஏன்னா நீ என் கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக, கடைசியில உன்னோட ஃப்ரெண்டோட மரணத்தில் கூட நான் தானே இன்வால்வ் ஆயிருக்கேன், எனக்கு தெரியுது ஏன் இத்தனை நாளா நீ என்னை மன்னிச்சதே இல்லைன்ட்டு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் நீ என்னை மன்னிக்காம இருந்த அப்படின்ட்டு அவனுக்கு தலையில ஒரு தழும்பு இருக்குல்ல, அதை தொட வந்தா கூட வீர அப்படியே தள்ளிடுறான். அப்படின்ட்டு இவன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் பண்ணி வீரை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தானோ எல்லாத்தையுமே வெளிப்படையா இப்ப சொல்லிட, அதுக்கு வீருமே ஒரு வழியா எல்லாத்தையுமே சொல்லிட்டல, நான் இறந்ததாவே இருக்கட்டும், நாம 2 பேருமே தனித்தனி வழியில போயிடலாம், அந்த இன்னசென்ட்டான கேள்வி நீ இல்ல, நான் லவ் பண்ண கேள்வி நீ இல்ல அப்படின்னு வீர சொல்லி முடிக்க, கேள்வியுமே எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டியான்னு கேட்க, வீரெல்லாம் என்னால முடியாது, முடிஞ்சது முடிஞ்சதுதான் சொல்ல, கேள்வினுமே நீங்க வந்தது குட் பை சொல்லதானா அப்படின்னு கேட்க, வீருமே ஆமான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு கிளம்பிடுறான். போகும்போது கூட ஒரு தடவை கேள்வி நின்று பார்த்துட்டு தான் போறான். கேள்வின்லாம் திரும்பவும் கதறி கதறி அழுக, அப்படியே கட் பண்ணி நியூஸ்லலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வீர் வந்து அவரோட ஃப்ரெண்டை கொலை பண்ணல, இந்த சாயின்ற வந்து அவன் வாக்குமூலம் வேற கொடுத்துட்டான், ஆனாலுமே அவன் ஏதோ ஒரு மர்மமான முறையில் இறந்துட்டான், அதனால வீரை வந்து வெளிவிட்டாங்க அப்படின்ட்டு செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாரு, So அவரையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கெயின்னு அவங்க மாமனார் கிட்ட அந்த போலீஸ் கண்டிப்பா என்னை மாட்டி விட மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த மாமனாருமே உன்னை நான் நம்புற மாதிரி இல்லை, நீ மேலும் மேலும் என்னதான் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்கிற, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான், அது லாவிட் மட்டும்தான், இந்த சொத்து எல்லாம் அவனுக்கு மட்டும்தான், நீ இன்வால்வ் ஆகணும்னு நினைக்காத, இந்த புக்கை படித்து கொஞ்சமாவது உன் மூளையை திருத்திக்கோ அப்படின்ட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு போக, இந்த கேனுக்கெல்லாம் வருது பயங்கரமாக கோவம். அப்படியே கட் பண்ணி வீரோட ஃப்ரெண்டோட கல்லறைக்கெல்லாம் வந்து இந்த 4 பேருமே அஞ்சலி செலுத்துறாங்களா. இப்போ லாவிட்டுமே சொல்றா, கண்டிப்பா என் தம்பியை கொண்டு இருக்கிறது இந்த சாயா இருக்காது, உண்மையான கொலைகாரன் யாருன்றதை நம்மளால ஏன் கண்டுபிடிக்க முடியறதில்ல, நம்மளால எதுவுமே செய்ய முடியாதான்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் கேட்க, அதுக்கு அவங்க தங்கச்சியுமே இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல, ஏன் நம்ம அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா, அந்த கொலகாரன் ஃப்ரீடமா வெளியே சுத்திட்டு இருக்கான், நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம்லன்னு சொல்ல, யாரு நம்ம அப்பா இதுல தலையிடக்கூடாதுன்னு உன்னையும் சொன்னார் இல்லையா, கண்டிப்பா அவர் ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு அவர் அப்பாவை பத்தி உண்மையை சொல்ல, இவனுக்குமே அது புரியுது. அப்ப வீருமே அவனோட அஞ்சலியை செலுத்திட்டு, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணவ
யாருன்றது கடைசியா தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தெளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா விபிஜி குரூப்புக்கு புதிய சிஇஓ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்ட்டு வீர வந்து திரும்பவும் பதவி ஏற்கிறாங்களா. இந்த பக்கம் அப்பப்ப கேள்வினுமே வீரோட ஃப்ரெண்டு சமாதிக்கு வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீருமே அவனோட குரூப்பை வந்து அதாவது விபிஜி குரூப்பை வந்து மேலும் மேலும் சூப்பரா கொண்டு வந்துட்டே இருக்கான். அப்படியே நாட்கள் உருண்டு போயிட்டே இருக்குதா. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து டெண்டர்லாம் விடுவாங்க இல்லையா, அது சைனா ப்ராஜெக்ட் கூட இணைஞ்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு செய்தி வந்துட்டு இருக்கு. அதுல விபிஜி குரூப்புமே கலந்துக்கிறாங்களா. அது வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்கு அப்படின்ட்டு வீரோட இப்ப அசிஸ்டண்டா நானா தான் இருக்காளா, அவளுமே இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா அந்த கான்ஃபரன்ஸுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நம்ம சொந்த ஊருக்கு வரைக்கும் நான் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே சரின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா நானாவும் லித்தினுமே தான் வந்திருக்காங்க அவங்க சொந்த ஊருக்கு. ஊரை அப்படியே சுத்தி காட்டிட்டு இது எங்க வீடு, இது அவங்க வீடு, இது எல்லாருமே தெரிஞ்சவங்க, இவங்க பேராது இங்க கடை இருக்குன்ட்டு அப்படியே சொல்லிட்டு வந்துட்டே இருக்க, அது வந்து ஃபுல்லா கொஞ்சம் லைட்டா சேரி மாதிரி இருக்குதா. அது லித்தியோட அந்த ஷூ வந்து அழுக்காயிடுதா. இதுல என்ன இருக்கு பரவாயில்லன்ட்டு லலித்துமே கேட்க, அங்க ஒரு திட்டு மாதிரி இருக்கா, அதுல ஏறி நடக்க, நீங்க என்னோட பிரின்சஸ் இல்லையா அப்படின்ட்டு அப்படியே அதுல நடக்க வச்சு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அழுக்காக கூடாதாமா அதனால. அப்படியே நைட்டும் ஆகுது. நானாவுமே அவ வீட்டுக்கு வந்துடுறாளா, யாருமே இல்லாதனால அப்படியே தூசி படைஞ்சு போயிருக்கு. ரெண்டு பேருமே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து அந்த ரெக்கார்டரை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அது வந்து ரொம்ப பழசா இருக்கறனால அதை நம்ம ரிப்பேருக்கு கொடுக்கணும், அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸை எடுக்க முடியும்னு பேசிக்கிறாங்களா. அப்படியே கட் பண்ணி 1 வீக்கும் ஆகுது. அந்த பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னலையா, அதுக்கு வீரும் நானாவும் வந்து மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர் கூடலாம் பேசிட்டு இருக்க. அப்போ நானாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவள் தனியாக போய் பேசிட்டு இருக்க, இவனுக்குமே ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னு திரும்பினா அந்த கான்ஃபரன்ஸுக்கு கேள்வினுமே வந்திருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் பார்க்கறவே இல்லை. நானாவுக்கு ஃபோன் வந்துன்னு சொல்லி போனா இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸுக்கு கேள்வின்னு வந்திருக்கான்ட்டு தெரிஞ்சிருக்க போல இருக்குது. வீரு வந்ததோ, இந்த மாதிரி கேள்வி நீங்க வந்திருக்கா, உனக்கு ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் பர்சனலையும் ஒர்க்கையும் நான் ஒன்றும் சேர்க்க மாட்டேன், அவன் வேலையை அவன் வந்திருக்கான், எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் ஃபீலிங்ல இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நானாவுமே அது எப்படி நீ உன்னால டக்குன்னு சொல்ல முடியுது, இத்தனை வருஷமா ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கீங்க, எப்படி உன்னால இந்த மாதிரி ஈஸியா சொல்ல முடியுதுன்னு கேட்டுடுறா. வீரெல்லாம் அதுக்கு பதில் தெரியாம அப்படியே ஒரு மாதிரி திகச்சு நின்றுட்டு இருக்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த கேள்வினுக்குமே விபிச்சி குரூப்ல இருந்து வீர் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எனது வீர் வந்திருக்கானா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க. கரெக்டா எதிர்த்தாப்புல வீருமே வரானா. ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க, ஆனா பேசல. அந்த பக்கம் இருந்து கெயினுமே வந்து ரெண்டு பேரும் பார்க்கறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்களா. அதுல என்னமோ சைனாவும் தாய்லாந்தும் கல்ச்சரும் சேர்க்கிற மாதிரியான ஒரு ஹோட்டல் போல இருக்கு. அதை பத்தி ஒருத்தர் பேசி முடிக்க, வந்த மற்ற குரூப் எல்லாமே அவங்களோட பிரசன்டேஷனை ஒன்று ஒன்றா காட்டிட்டு இருக்காங்க. அதுல வீர் தான் வந்து சொல்லிட்டு இருக்கான், சைனாவோட எல்லா கல்ச்சரலையும் எங்களுக்கும் தெரியும், ஆனா இதுல நாங்க ஏஐ சிஸ்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவனோட பிரசன்டேஷனை ஃபுல்லா சொல்லிட்டு அதை பத்தி தெளிவா சொல்லிட்டு இருக்க. அந்த பிளான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ எல்லாருமே கையை தட்ட, இந்த கெயின் சும்மா இல்லாம இந்த விபிஜி குரூப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் கடந்த 3 வருஷமா என்ன நடந்ததுன்ட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க விபிஜி குரூப் எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா, எத்தனை கம்பெனி கட்டி கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணி காட்ட, அதுக்கு கெயினுமே இது எல்லாமே கிங்ஸ் குரூப்போட கலந்து தான் நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி பண்ணதா ஒத்துக்க முடியும் எங்கனால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, இதெல்லாம் கேட்க கேட்க கேள்வினுக்கு பயங்கர கோவமா வருதா. டக்குன்னு எந்திரிச்சு, நான் தான் கிங்ஸ் குரூப்போட சிஇஓ, இப்போ நான் ஒரு அனௌன்ஸ் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட்டை கிங்ஸ் குரூப்பும் விபிஜி குரூப்பும் சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம வந்தவர்கிட்ட நாங்க 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பாருங்கன்ட்டு சர்டிபிகேட்லாம் எடுத்து கொடுக்க அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு மேல இந்த கேன்னால என்ன பேச முடியும், ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களேன்ட்டு ஒரு மாதிரி வெறுப்புல பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா கெயினுமே லிஃப்ட்ல ஏறதுக்காக போகும்போது வீருமே வந்து எனக்காக பேசுனதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே லலின் இனிமேல் இந்த ப்ராஜெக்டை உனக்கு கூட சேர்ந்து பண்ணுவா, நான் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு வீருமே இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, போனது போனது தான், இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு அவனை இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறான். நான் தான் வீர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வினுமே நான் தான் கேள்வி, நம்ம ப்ராஜெக்டை ஸ்மூத்தா ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்கு கையை விட்டுட்டு லிஃப்ட்ல போய் ஏறிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால அவன் போயிட்டானா. அப்படியே இந்த பக்கம் வரும்போது திரும்பவுமே இந்த நானாவும் லலினுமே சேர்ந்துக்கிட்டு, இப்போ எனக்கு ஒரு ஒர்க்கும் இல்லை, நாங்கள் டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, இப்போ தானே ஊர்லேருந்து வந்த திரும்பவுமா, சரி சரி போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த வீருக்கு நைட்டில் வர கனவுலாம் நிஜம்தான் போல இருக்குது. சில கனவுகள் வந்து போகும்போது, அதாவது நடந்த விஷயங்கள் தான், அது வந்து போகும்போது எல்லாமே அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறானா. மென்டலி ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல ஏற்கனவே ஏகப்பட்ட டைம் கையை கட் பண்ணி வச்சிருக்கான். இந்த தடவையும் போய் வீர நினைச்சிட்டு கையை கட் பண்ண அந்த பாத்துக்கு ரத்தம் சொத்தி போயிட்டு கிடக்குது. அப்படியே அந்த ரத்தம்லாம் சொட்ட சொட்ட வீர் ஒரு சின்ன நாய் பொம்மை வாங்கி கொடுத்தால, அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். வீர்கிட்ட பேசுற மாதிரியே, உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்பவே சாரி, நான் நினைச்ச விஷயங்கள் செய்யணும்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்,
திரும்பவும் நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இல்லையா? நான் உனக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த நாய் பொம்மைய பார்த்து பேசிட்டு இருக்க. அப்ப கேள்வினோட ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் கால் பண்ணா இவனுமே அட்டெண்ட் பண்ணி, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணா, இப்ப சைனா ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் இவங்க 2 பேர் தானே பண்ண போறாங்க. ஸோ அத பத்தின டிஸ்கஸ்லாம் போயிட்டு இருக்குது. 2 கம்பெனியும் சேர்ந்து உட்காந்து, இந்த செஷன நான் பார்த்துக்கிறேன். இதுல இவ்ளோ காசு போட்டா போதுன்ட்டு 2 பேருமே மீட்டிங் பேசிட்டு இருக்காங்களா? அப்படியே அந்த அக்ரீமெண்ட்ல சைனும் போட்டுக்கிறாங்க. அப்ப கேள்வினுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ட எடுக்கணுன்ட்டு கைய இப்படி நீட்டும்போது அது வலிக்குதா? ஸோ அத வந்து வீருமே நோட் பண்றான். வீரு பார்த்துட்டான் அப்படின்ட்டு கேள்வினுமே 1 நிமிஷம்னு சொல்லி பாத்ரூம்ல போய் அந்த காயத்த பார்த்தா அது ரொம்பவே ஒரு மாரி எரிஞ்சிட்டு இருக்கா. வீருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது டக்குன்ட்டு அவன் காயத்த மறைச்சுட்டு ஒண்ணுமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்ப கேள்வியுமே வெளிய வந்து லலினுக்கு ஃபோன் பண்ணி, "விபிஜி குரூப் கூட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ட நீ ஹேண்டில் பண்ணிக்கோ" அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். இந்த விஷயத்த வந்து நானாவுமே வீர்கிட்ட சொல்ல, இந்த மாரி கேள்வின் வரமாட்டான். இனிமே லலின் தான் பார்க்க போறான்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "ஏன் கேள்வின் வரமாட்டானான்னு?" கேட்க, அதுக்கு நானாவுமே, "அத பத்தி எனக்கு தெரியாது. எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்லிடுறானா. இந்த வீருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னமோ ஆகுது கேள்வினுக்கு அப்படின்ட்டு. இத பார்த்துட்டு இருந்த நானாவுமே, "உன் ஃபீலிங்க உன்னால மறைக்க முடியலல?" அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த மீட்டிங்க்கு கேள்வினுக்கு பதிலா இந்த லலிமே வர, வீருமே எங்க கேள்வின்னு கேட்க, அது மட்டும் இல்லாம எல்லா டிராயிங்கும் அவன்கிட்ட தானே இருக்குன்னு சொல்ல, "இல்ல கேள்வின் என்ன ஹேண்டில் பண்ண சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வீருமே, "ஏதாவது நீங்க மறைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, "உனக்கு கேள்வின பத்தி அக்கறை இருந்தா நீ அவன்கிட்டயே கேட்டுக்கோவே" அப்படின்ட்டு இவளுமே சொல்ல, அந்த நேரம் பார்த்து கேள்வின் நெறைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு, நாம யூஸ் பண்ண போற ஏஐ சிஸ்டத்த வந்து கெயின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ட்டு அவனோட பிளான்ல எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் காட்ட, அதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டான் அப்படின்னா, நாம அதையே திரும்ப பண்ணா நம்மள காப்பி கேட்டுன்னு சொல்ல மாட்டாங்களான்ட்டு அங்க இருக்கவங்கலாம் வருத்தப்பட, அதுக்கு வீரெல்லாம் யாருமே கவலைப்பட வேணாம். 3 மாசத்துக்கு முன்னாடியே இதுக்கான அப்ரூவல் நான் வாங்கிட்டேன். இப்ப ட்ரையல் ஸ்டேஜ்ல வரைக்கும் வந்திருக்குது. இதுக்கு மேல அவன் பண்ணா கண்டிப்பா அவன் தான் காப்பி கேட் பண்ணுவதா வெளிய எல்லாருமே பேசிப்பாங்க. யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம் அப்படின்ட்டு சொல்றான். அந்த நேரம் பார்த்து கேள்வினுக்குமே கை வலிக்க அத வீர் திரும்பவும் நோட் பண்ணிடுறான். அத பார்த்த கேள்வியுமே, நான் பட்ஜெட் குரூப் மீட்டிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போக, பின்னாடியே வீருமே வந்து, "உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா?" அப்படின்னு கேட்க, அது ஆமா சும்மா பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது தெரியாம கையில கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, வீருமே அந்த காயம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கைய பிடிச்சு பார்க்கலான்னு போக, கேள்வியுமே, "இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். நீ உன்னோட ஒர்க்க போய் பாரு. எனக்குமே வேலை இருக்கு" அப்படின்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சா கஷ்டப்படுவானேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா செய்தியிலயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி விபிஜி குரூப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஒரிஜினல் ஆனது. ஏற்கனவே 300 பேர் அதில வந்து புக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதே மாதிரி ப்ராஜெக்ட்ட நாங்களும் பண்றோன்ட்டு இந்த லயோலா குரூப் பண்ணாங்க இல்லையா? அது வந்து பொய்யானது. அப்படின்ட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்ட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கேள்விப்பட்ட கெய்னோட மாமனாருமே கெய்ன சப்புன்னு அறிஞ்சிட்டு, "நான் உன்ன கேட்டேனா? இதனால எவ்வளோ பில்லியன் லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு? திரும்ப திரும்ப நீ முட்டாள் ஆகிட்டே இருக்க. உனக்காக நான் காசெல்லாம் கொட்ட முடியாது" அப்படின்னு சொல்ல, கெய்னுமே, "எனக்கான திரும்ப ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்க. நான் யாருன்றத ப்ரூஃப் பண்றேன்" அப்படின்னு திரும்பவும் கேட்க, "என்னோட குரூப்ல இருந்து உன்ன மாரி ஒரு முட்டா பையனுக்கு இனிமேல் நான் காசே தரமாட்டேன்" அப்படின்ட்டு ஒரு மாரி அசிங்கப்படுத்துற மாரி சிரிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே கட் பண்ணா, இந்த சைக்காலஜி டாக்டர் இருக்கான் இல்லையா? வீர சந்திக்கணும்னு சொல்லி கூப்ட்டுருப்பான். அதுவுமே இந்த டாக்டருமே, "உன்னோட ப்ராஜெக்ட் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே, கங்ராஜ்ன்னு" சொல்ல, "உனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா, நீ தான் காரணம். நீ ஹெல்ப் பண்ணாம இருந்தா, இன்ன வரைக்கும் நான் ஜெயில்ல தான் இருந்திருப்பேன். கரெக்ட்டு தானே?" அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டர்லாம், "என்னோட லைஃப்ப தான் நீ சேவ் பண்ணியிருக்க. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு தடவ எங்க காலேஜ்ல நீ தான் விஐபி கெஸ்ட்டா வந்திருந்த. இவன் நல்லா பண்ணா" அப்படின்ட்டு சர்டிஃபிகேட்லாம் குடுத்துருப்பான் வீரு. ஸோ அத ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்களா? இனிமே வீரு, "உனக்கு சைக்காலஜி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீ பேசாம ஒரு டாக்டரா ஆயிடலாம்ல" அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போயிருப்பான். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அத செய். அப்பதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு பொருளே இருக்கும், ஒரு அர்த்தமே இருக்குன்ட்டு ஒரு மாரி மோட்டிவேஷன் பண்ணி போயிருப்பானா, அந்த வார்த்தைய எடுத்துக்கிட்டு தான் இவனுமே ஒரு டாக்டர் சைக்காலஜிஸ்ட்டா ஆயிருப்பான். அந்த சர்டிஃபிகேட்டையுமே கையோட கொண்டு வந்து, "இதுதான் அந்த சர்டிஃபிகேட்ன்னு" சொல்லி காட்ட, வீருமே, "உன்ன மாரி ஒரு ஜென்டில்மேன நான் பார்த்ததே இல்லடா. நீ ஒரு பொறுமையான ஆளு. உன் விஷயத்துல நீ எப்பயுமே கிவ் அப் பண்ணாத" அப்படின்ட்டு இப்பயுமே வீர் மோட்டிவேஷன் பண்ண மாரி சொல்ல, "இது நல்லா இருக்கே" அப்படின்ட்டு டாக்டருமே, "உன்ன நான் எப்ப பார்த்தனோ, உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்ட்டு டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதுவும் கைய புடிச்சுக்கிட்டு ரொமான்டிக்கா சொல்ல, வீருமே, "நீ ஒரு நல்ல பெர்சன் தான். ஆனா என் மனசுல நீ இல்ல. பேசாம நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துடலாம்ல" சாரின்ட்டு சொல்லிடுறான். அதுக்கு இந்த டாக்டர்லாம், "ஏன் கெல்வின்னாலயா? இன்னுமே அவன் மேல உனக்கு ஃபீலிங் இருக்கான்னு?" கேட்க, அதுக்கு வீரெல்லாம் பதில் சொல்லாம இருக்க, அதுக்கு இந்த டாக்டர்லாம், "உனக்கும் ஃபீலிங் வரணுன்ட்டு அவசியம் இல்ல இல்லையா? அந்த ஃபீலிங் வர வரைக்கும் நானுமே வெயிட் பண்றேன்" அப்படின்ட்டு சொல்ல, அந்த நேரம் பார்த்து வீருக்குமே ஒரு கால் வருதா,
நானா தான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த மாரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேருந்து ஒரு செவுரு அப்படியே இடிஞ்சு விழுந்து, உள்ள 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ரெஸ்க்யூ டீமுமே வந்து அவங்கள எடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் எடுக்க முடியல. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல, இந்த வீர்னால நம்பவே முடியல. இது என்னடா புது குழப்பம் அப்படின்ட்டு பார்க்கறதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. வழக்கம் போல இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.